டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக பிரதமர் மோடியின் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்தான மேலும் விவரங்கள். 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கின்றது. இதற்கு முன்பாக 1998ஆம் ஆண்டு சுஷ்மா சுவராஜ் டெல்லியில் பாஜகவின் முதலமைச்சராக இருந்தார். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளியை சந்தித்திருக்கக்கூடிய பாஜக மிக பெரும் போராட்டங்களுக்கு பிறகு தற்பொழுது டெல்லியில் ஆட்சி அமைக்க இருக்கின்றது. 48 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மைக்கு தேவையான 36 என்பதையும் கடந்து ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கக்கூடிய விதமாக பாஜக ஒரு மிக பெரும் வெற்றியை டெல்லியில் பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில்தான் ஏறக்குறைய 11 நாட்கள் ஆகிவிட்டன. வாக்குப்பதிவு எண்ணிக்கை எல்லாம் வெளியிடப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டு 11 நாட்கள் ஆன பிறகும் பாஜகவின் முதலமைச்சர் யார் என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் இன்று மாலைக்குள் பாஜக சார்பில் அந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டு டெல்லியினுடைய முதலமைச்சராக யார் வரப்போகின்றார்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாலைக்குள் வெளியாகும் என்று சொல்லப்படும் நிலையில் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்தில் இந்த முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. நாளைய தினம் புதிய முதலமைச்சர், டெல்லிக்கான முதலமைச்சர் பதவியேற்க இருக்கின்றார். ராம்லீலா மைதானத்தில் நாளை பிற்பகல் 11:35 மணி அளவில் முதலமைச்சருக்கான பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று ஏற்கனவே பாஜக சார்பில் அறிவித்திருக்கின்றார்கள். ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்டமாக டெல்லியின் முதலமைச்சராக பாஜகவை சார்ந்த ஒருவர் கிட்டத்தட்ட 27-28 ஆண்டுகளுக்கு பிறகு பொறுப்பேற்க இருப்பதால் பாஜகவை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து டெல்லியில் குவிந்து வருகின்றார்கள். பிரம்மாண்டமாக அந்த விழா நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து பாஜக மிக பெரும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான 48 இடங்களை கைப்பற்றிய பிறகும் கடந்த 11 நாட்களாக யார் முதலமைச்சராக வரப்போகின்றார்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாமல் இருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் பிரதமருடைய இல்லத்தில் நடைபெறுகின்றது. பாஜகவின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாஜக யாரை முதலமைச்சராக அறிவிக்கும் என்பது ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை ஒடிசா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் எல்லாம் புதுமுகங்களை கூட அவர்கள் முதலமைச்சராக திடீரென்று ஆக்கியிருந்தார்கள். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர்கள், ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் என்ற அளவில் வெற்றி பெற்றவர்களை எல்லாம் முதலமைச்சர்களாக வருவதற்குரிய வாய்ப்பை பாஜக வழங்கியிருந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த மாநிலங்களில். அதே போன்று டெல்லியினுடைய முதலமைச்சர்களாக வரப்போகின்ற நபரும் கூட புதிய நபராக இருக்கலாம் அந்த முதலமைச்சர் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. மேலும் 1-2 நபர்களுடைய பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாக, குறிப்பாக ஆம் ஆத்மியினுடைய தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தவர் உள்ளிட்ட ஒரு சிலருடைய பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும், பெண் முதலமைச்சருக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு ஒரு சூழல் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது மாலைக்கு உள்ளாக பாஜக சார்பில் அந்த இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு துணை நிலை ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்படும். டெல்லியை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மூலம் தான் முதலமைச்சர்கள் அறிவிப்பு செய்யப்படுவார்கள். துணைநிலை ஆளுநர் அதற்கான முதலமைச்சருக்கான பதவியேற்பு விழாவிலே பங்கேற்று முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதற்கு முன்பாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும். எனவே பாஜக சார்பில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் யார் முதலமைச்சர் என்பது தொடர்பாக அந்த சட்டமன்ற குழுவின் பாஜக தலைவராக தேர்வு செய்யப்படுவோரின் பெயரை துணைநிலை ஆளுநருக்கு குறிப்பிட்டு இன்று மாலை வழங்கி துணைநிலை ஆளுநர் குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்ற பிறகு நாளை டெல்லியில் நடைபெறக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது டெல்லியினுடைய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான விறுவிறுப்பான கூட்டத்திலே டெல்லியின் முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவின் தேசிய தலைவர்களும் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள்.